மீண்டும் உங்களை நாம் சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நான் இலங்கையில் இருந்து பதுளை போதனா வைத்தியசாலையில் இருந்து வைத்தியர் கிருஷான் வேதநாயகம். நாங்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற விடயம், ஒரு ஆணோ பெண்ணோ திருமணமான பிற்பாடு திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உறவுகள், எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸுக்குரிய காரணங்களை பற்றி பார்த்து கொண்டு இருக்கின்றோம். எனவே நிகழ்ச்சியை பார்ப்பவர்கள், யூடியூப்பிலே பார்ப்பவர்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மணி சின்னத்தை அல்லது பெல் சைனை அமர்த்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டிக்டாக், இன்ஸ்டாகிராமிலும் ஃபாலோ பண்ணுங்கள். அதே நேரத்திலே உங்களுடைய நண்பர்கள், உறவினர்களுக்கு, இந்த நிகழ்ச்சியை பார்க்காதவர்களுக்கு மறக்காமல் இந்த நிகழ்ச்சியை நீங்கள் அறிமுகப்படுத்துங்கள். நேரடியாக தொடர்பு கொள்ள விரும்பினால் வெளியூர் நண்பர்கள் இமோ ஊடாக, வாட்ஸ்அப்பின் ஊடாக 009477756245 மூலம் தொடர்பு கொள்ள முடியும். உள்ளூர் நண்பர்கள் 0777356245 மூலமாக தொடர்பினை மேற்கொள்ள முடியும். எனவே அடுத்ததாக இப்போது உங்களுக்கு தெரியும், இன்னும் ஒரு முக்கியமான ஒரு பகுதி ஒன்று இருக்கின்றது, இந்த செக்ஷுவல் ஃபேண்டாசி, அதாவது பாலியல் ரீதியான கற்பனை உலகம் அல்லது மாயாஜால உலகம் என்று சொல்லலாம். எனவே இன்று பல பேர், ஆண்களாக இருக்கலாம், பெண்களாக இருக்கலாம், இந்த வெளி உலகத்தினுடைய, அதாவது வெளி உலகம் என்று சொல்லுகின்ற போது என்வாயரன்மெண்டல் இன்ஃப்ளூயன்ஸ், அதாவது வெளி உலகத்தினுடைய தாக்குதல்கள் காரணமாகவோ அதனுடைய வெளி உலகத்தினுடைய அதாவது இன்ஃப்ளூயன்ஸ் காரணமாக பலதரப்பட்ட கற்பனை உலகத்திலே மிதந்து கொண்டு இருக்கிறார்கள். அந்த கற்பனை உலகத்திலே இருந்து மிதந்து கொண்டு கடைசியிலே ஒரு திருமண பந்தத்திலே இவர்கள் இணைகின்ற போது அங்கு அவர்களுக்கு கிடைப்பது சைபர் அல்லது பூச்சியமாகத்தான் இருக்கு. அது ஒரு பெரிய ஒரு ஏமாற்றத்தை அவர்களுக்கு கொடுக்கும். இதை நாங்கள் சொல்லுவோம் அன்மெட் நீட்ஸ் என்று சொல்லுவோம். அதாவது அவர்களுடைய தேவை, அவர்களுடைய ஆசை, செக்ஷுவல் அதாவது பாலியல் சம்பந்தமாக அவருடைய வேட்கை எல்லாம் தீராத ஒன்றாக, அன்மெட் நீட்ஸ் தீராத ஒன்றாக போய் கடைசியிலே இவர்கள் அந்த தீராத அந்த ஆசைகளை புரிந்து கொள்வதற்காக, அடைவதற்காக ஒரு பிழையான வழியிலே, அது பிழையான வழி என்று சொல்ல முடியாது, ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு மாதிரி தான், சில வழிகளிலே அவர்கள் தேடி கடைசியிலே இந்த கேஷுவல் செக்ஸ் ஒர்க்கர்ஸ் என்று சொல்லப்படுகின்ற பாலியல் நோயாளிகளை தேடி சென்று HIV எய்ட்ஸிலே முடிவதை என்னாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. எனவேதான் இந்த பாலியல் ரீதியான இந்த மாயாஜால உலகமானது ஒரு கற்பனை உலகமாகத்தான் இருக்கின்றது. எனவே அந்த கற்பனை உலகத்தை சில பேர் தங்களுடைய நிஜ வாழ்க்கையிலும் உண்மையான வாழ்க்கையிலும் அவர்கள் பயன்படுத்த விளைகிறார்கள். அந்த கற்பனை உலகத்திலே ஒன்றுதான் இந்த கீமோசெக்ஸ். கீமோசெக்ஸ் என்று சொல்லுகின்ற போது இது ஒரு புதிய வசனமாகத்தான் இருக்கிறது எங்களுடைய மருத்துவ உலகத்திலே. அதாவது மது அருந்திய பிற்பாடு, மதுபானம் பாவித்த பிற்பாடு அல்லது போதைப் பொருள் பாவித்த பிற்பாடு அந்த போதைப் பொருளை தனக்கும் அந்த மதுபானத்தை தானும் அருந்தி தன்னுடைய துணைக்கும் தன்னுடைய பார்ட்னருக்கும் கொடுத்து அதன் மூலமாக இந்த பாலியல் செக்ஸ் வேட்கையை, பாலியல் உறவை தீர்த்து கொள்ளுகின்ற ஒரு நிலையாக இருக்கிறது. முக்கியமாக கவனித்துக் கொள்ள வேண்டும். அதாவது மதுபானம் உங்களுக்கு தெரியும், எங்களுடைய நாட்டை பொறுத்த மட்டிலே 3ஆம் உலக நாடுகளிலே சாதாரணமாக பெண்கள் இந்த மதுபானம் பாவிக்கின்ற அளவு குறைவாகத்தான் இருக்கின்றது. அதாவது வெளிநாடுகளிலே அது வேறொரு நிலையாக இருக்கிறது, எங்களுடைய நாட்டிலே வேறொரு நிலை. எனவே எங்களை போன்ற நாடுகளிலே கூட இப்போது இந்த பியர் அல்லது ஸ்டவுட் போன்ற மென் மதுபானங்களை பாவிக்கின்ற பெண்களுடைய அளவு மிக மிக அதிகரித்து செல்லுகிறது. எனவே பல அம்மாமாரே பெண்களை எனக்கு தெரியும், யார் இந்த பழக்கத்தை உங்களுக்கு பழக்கினதென்றால் சொன்னால் அவர்களுடைய கணவர் தான் அவர்களுக்கு இந்த மின்பானங்களை, இந்த மதுபானங்களை பாவிக்கின்ற பழக்கத்தை பழத்தி விட்டார். இப்போது கணவர் இறந்து விட்டார், அந்த பெண் இப்போது இந்த மதுபானங்களுக்கு முக்கியமாக அடிமையாக இருக்கிறார். எனவே ஒரு உலகத்திலே அல்லது சமூகத்திலே ஒரு தவறான ஒரு நிலைமை இருக்கின்றது என்றால், மதுபானம் பாவிப்போமாக இருந்தால், அதுவும் கூடுதலாக இந்த பெண்கள் மதுபானத்திற்கு, அதாவது இந்த பாலியல் நடவடிக்கைகள், அதாவது செக்ஷுவல் அஃபேர்ஸை மேற்கொள்கின்ற போது, இந்த மதுபானங்களை பாவிக்கின்ற போது அவர்களுடைய பாலியல் வேட்கை, ஆசை, செக்ஷுவல் டிசையர் அதிகரித்து கொண்டு செல்லுகிறது என்ற ஒரு தவறான ஒரு கருத்து இருக்கின்றது.
உண்மையாக இந்த ஆல்கஹால் என்று சொல்லப்படுகிற இந்த மதுபானமானது எதனால் என்று சொல்லுவோம். இந்த எதனாலானது ஒரு அளவுக்கு மூளையை தூண்டுகின்றாக இருக்கிறது. இது ஸ்டிமுலன். உங்களுக்கு தெரியும், மதுபானம் அடி குடித்த பிற்பாடு வருகின்ற பயங்கரமான உற்சாகம், பயங்கரமான வீரமா, இந்த வீரம் எங்கே இருந்து வந்ததோ தெரியாது, மக்களுடைய ஆண்களுடைய மனதில் இருந்து பயங்கரமான வீரம். சில பேர் தன்னுடைய மனைவியுடன் சண்டை பிடிப்பதற்காக கூட மதுபானம் அறிந்து விட்டு வீடுகளுக்கு செல்லுகின்ற கணவர் மேரை நான் கண்டிருக்கின்றேன். எனவே இந்த மதுபானமான எதனாலானது ஒரு அளவுக்கு, ஒரு நிலையை மட்டும், ஒரு லெவல்ல மட்டும் அது மூளையை தூண்டுகின்ற ஒன்றாக இருக்கின்றது. அதுக்கு மேலே போனால் அவ்வளவுதான் மூளை தூண்டப்படாமல் அப்படியே அது படுத்து விடுகிறது. எனவேதான் இந்த மதுபானம் அறிந்தின பிற்பாடு செக்ஷுவல் டிசையர், செக்ஷுவல் லிபிடோ கூடுகிறது. அது கூடுதலாக பெண்களுக்கு, மனைவிமாருக்கு கூடுகிறது என்று சொல்லி இந்த கணவர் மேலோ ஆண்களோ ஒருபோதுமே தீர்மானிக்க கூடாது. அது பிழை. கடைசியிலே போய் மனைவி இந்த மதுபானங்களுக்கு அடிக்ஷன் ஆகுவா தவிர வேறு ஒன்றுமே கிடையாது. எனவே இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ், அதாவது திருமணத்துக்கு வெளியேயான பாலியல் உலகுக்கும் இந்த மதுபானத்துக்கும் என்ன தொடர்பு என்று நீங்கள் கேட்டுக்கொண்டால், இந்த மதுபானமோ அல்லது போதைப் பொருளோ பாவித்த பிற்பாடு ஒருவருக்கு தீர்மானிக்கின்ற, அதாவது இம்பேர்டு ஜட்மெண்ட் என்று சொல்லுவோம், தீர்மானிக்கின்ற, நல்லதா கெட்டதா என்று தீர்மானிக்கின்ற ஒரு தீர்மானம் எடுக்க முடியாமல் போய்விடும். அதே நேரத்திலே அந்த மதுபானமானது, போதைப் பொருளானது லோவர்ஸ் தி இன்ஹிபிஷன், அதாவது பிழையான நடவடிக்கை ஏதாவது செய்கின்ற போது இது பிழை, இது சரி என்று சொல்லி அந்த தீர்மானம் எடுக்கின்ற தன்மையும் இந்த மதுபானத்தை நாங்கள் பாவிக்கின்ற போது அல்லது போதைப் பொருளை பாவிக்கின்ற போது ஏற்படுகிறது. இதன் காரணமாக மதுபானத்தை குடித்த பிற்பாடுதான் பல பேர் இந்த திருமணத்துக்கு வெளியேயான இந்த எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸிலே ஈடுபடுவதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த மதுபானமானது, இந்த ஹீமோசெக்ஸ் என்று இப்போது சொல்லப்படுகின்ற மிக பிரபலியமான இந்த வசனமானது என்ன ஒரு கற்பனை உலகத்துக்கு சரியாக இருக்குமே தவிர நிஜ வாழ்க்கைக்கு இது ஒரு ஆரோக்கியமான ஒன்றாக இராது. அதே நேரத்தில் இந்த கூடுதலாக நாங்கள் இப்போது பார்த்திருக்கின்றோம், திருமணமாகி கணவர் இறந்துவிட்ட அல்லது திருமணமாகி கணவரை பிரிந்த அல்லது சில நேரங்களிலே கொஞ்சம் வயசு போய் திருமணம் ஆகாத பல பெண்கள் ஓரின பாலியல் சேர்க்கைக்கு ஈடுபடுவதை, அதாவது ஹோமோஸ், லெஸ்பியன்ஸ் என்று சொல்லுவோம், இந்த லெஸ்பியன் ஈடுபடுவதை நாங்கள் காணுகிறோம். இது ஒரு இப்போது எல்லா இடங்களிலுமே சாதாரணமாக நடக்கின்ற ஒரு விடயம். எனவே இந்த லெஸ்பியன் மூலமாக, இந்த ஓரின பெண்களினுடைய ஓரின பாலியல் சேர்க்கையின் மூலமாக ஒரு ஆணுடன் பெண் இருக்கின்ற போது எவ்வாறான அந்த செக்ஷுவல் சாட்டிஸ்ஃபேக்ஷன், அதாவது பாலியல் உறவிலே திருப்தி ஏற்படுகிறதோ அதே அளவான திருப்தியை என்ன செய்தால், என்ன செயற்கை ஆண் உறுப்புகளோ செயற்கை உபகரணங்களோ அல்லது டிலிடோன்னு சொல்லப்படுகிறோம், செயற்கை ஆண் உறுப்பு, செயற்கையான பீனிஸ் இவற்றை பாவிப்பதனாலோ 100% அந்த ஓரின பாலியல் சேர்க்கையில் ஈடுபடுகிற அந்த பெண்களினாலே பெற முடியாது. எனவே இதை காரணமாக வைத்துக்கொண்டு அந்த லெஸ்பியன் பாலியல் உறவில் ஈடுபடுகின்ற 2 பெண்களுமே மதுபானத்துக்கு அடிமையாகி கொண்டு இருப்பதை எங்களாலே காணக்கூடியதாக இருக்கின்றது. இது பெரிய ஒரு பிரச்சனையாக கூட மாறலாம். எனவேதான் இந்த மதுபானம் பாவிக்கின்ற போது அல்லது போதைப் பொருட்கள் பாவிக்கின்ற போது ஒருவருடைய பாலியல் உறவு அதிகரிக்கிறது என்று சொல்லப்படுமாக இருந்தால் அது பிழையானது. அது பாலியல் உறவை குறைக்குமே தவிர ஒருபோதுமே கூட்டாது. எனவே சில பேர் சொல்லுவார், சின்ன ஒரு ட்ரிங்க் கொண்டு எடுத்தால் என்னுடைய இரெக்டைல் டிஸ்பங்க்ஷன், ஆண்குறி விரைப்படைய முடியாத தன்மை கூடுகிறது என்று சொல்லி, அது மிகவும் பிழையானது. அது இன்னுமே கூட்டுமே தவிர, பிரச்சனையை கூட்டுமே தவிர அந்த பிரச்சனையை குறைக்காது. எனவே வாழ்வது ஒருக்காத்தான், எங்களுக்கு வாழுகின்ற சந்தர்ப்பம், சான்ஸ் ஒருக்காத்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வாழ்வை நாங்கள் ஒழுங்காக வாழ வேண்டும். எங்களுடைய பாலியல் வாழ்க்கையை நாங்கள் ஒழுங்காக வைத்துக் கொள்ள வேண்டும். என்னையும் என்னுடைய கணவனையும் என்னுடைய மனைவியையும் திருப்திப்படுத்துகின்ற ஒரு பாலியல் வாழ்க்கையாக எங்களுடைய வாழ்க்கை அமைய வேண்டும். மீண்டும் நீங்கள் தெரிந்த அனைத்து ஆதரவுக்கும் இந்த மனமார்ந்த நன்றியை தெரிவித்து விடை பெறுகிறேன். நன்றி, வணக்கம்.